குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு விமன் எம்பவர்மெண்ட் பற்றி சில பாயிண்ட்ஸை பார்க்கலாம். பெண்கள் கல்வி கற்றால் ஒரு குடும்பமே முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் ஒரு பேச்சு வழக்கு இருக்கு. ஒரு ஆள் படித்தாங்க, அவர் வரைக்கும் நல்லா இருப்பாங்க. ஒரு பெண் படித்தா அந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் கல்வி புகட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வழக்கு இருக்கு. அதுக்கெல்லாம் மகுடம் வச்ச மாதிரி இப்போ நம்ம இந்திய நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு பெண். இதற்கு முன்னாடி திருமதி பிரதிபா பட்டேல் அவர்கள் இந்திய ஜனாதிபதியாக இருந்திருக்காங்க. திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இந்திய பாரதத்தின் பிரதமராக இருந்திருக்காங்க. இரும்பு பெண்மணி அப்படின்ட்டு உலகம் முழுக்க போற்றப்பட்டிருக்கிறார்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நமது தமிழகத்தை ஆண்டிருக்கிறார்கள். அப்புறம் உமா பாரதி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருந்திருக்காங்க. மம்தா பானர்ஜி அவர்கள் இப்போது கல்கத்தா, வெஸ்ட் பெங்கால் அங்கே இருக்காங்க. இந்த மாதிரி பெண்கள் பல துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள். மார்கரெட் தாட்சர் இங்கிலாந்து பிரதமராக இருந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து கமலா ஹாரிஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பெண்கள் அனைத்து துறையிலும் முன்னேறுறாங்க. இதுக்கெல்லாம் அடித்தளம்னு நம்ம பார்க்க போனாக்க ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 70-80 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியார் அவர்கள் மிகப்பெரிய அடித்தளமிட்டிருக்கார். பெண் உரிமை, பெண்ணியம், பெண் விடுதலை இதெல்லாம் பற்றி நிறைய பேசியிருக்காரு. அந்த காலத்தில் பெரிய முன்னேற்றம் இல்லாத காலத்தில், டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இல்லாத காலத்தில் வெறும் பத்திரிகை மற்றும் எழுத்து மீடியா மட்டும் இருந்தப்போ அவர் அந்த அளவுக்கு பெண்ணியத்தை பற்றி பேசியிருக்காரு. விமன் எம்பவர்மெண்ட்னா அன்றைக்கே டிஃபைன் பண்ணிட்டார் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெண்கள் கிட்ட கரண்டியை கொடுக்காதுங்க, கல்வி புத்தகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிராமங்கள் தோறும், வீடுகள் தோறும் சென்று பிரச்சாரம் செஞ்சு பெண் கல்விக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அவர் வந்து பெண் ஏன் அடிமையானால்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதில் வந்து பெண் ஏன் அடிமையாக்கப்பட்டால், பெண் ஏன் அடிமைப்படுத்தப்பட்டால்னு தலைப்பு வைக்கல, பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு சில புக்ஸில் எழுதியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னாக்க, பெண் அடிமைப்படுத்தப்பட்டால் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு எதிர்ப்பு பெண்கள் கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த எதிர்ப்பை மீறி அடிமைப்படுத்தப்பட்டார்கள், இல்லை அடிமையாக்கப்பட்டார்கள்னு ஒரு பொருள் வருன்றதுக்காக. இதில் ரெசிஸ்டன்ஸே கிடையாது பெண்கள் சைட்லேருந்து. ஏன் கிடையாதுனாக்கா, அடிமைத்தனத்தில் சுகம் காணும் ஒரு கூட்டம் இருந்திருக்கு. அதன் காரணமாகத்தான் பெண்கள் அடிமையாகவே இருந்திருக்காங்க. அவங்களா வாலண்டியராக போய் அடிமையாகிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிந்திக்க வேண்டும். பெண்கள் தானாக சென்று அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்காரு. அது காலங்காலமாக சொல்லிட்டு வராங்க. இப்போது பலதரப்பட்ட மக்களும் அதை பற்றி பேசுகிறாங்க. அது ஒரு பக்கம். அப்புறம் அம்பேத்கர் அவர்களோட மிகச்சிறப்பான வாசகம் என்ன அப்படின்னாக்கா, அடிமைத்தனத்தில் சுகம் காணுபவர்களால் தான் அடிமைத்தனம் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறாங்க. அடிமையாக இருக்கிறவங்கள காப்பாற்றிடலாம், ஆனால் அடிமைத்தனத்தில் சுகம் காணவங்களை எப்படி காப்பாற்றுவீங்க? ஒரு அடிமைத்தனத்துக்கு எகென்ஸ்டாக போகும்போது, எதிர் வினையாற்றும் போது அவங்கள யாரை அடிமைப்படுத்தினா அவங்கள அப்ஜெக்ஷனுக்கு வர்றதில்லை. இவங்களே அடிமைத்தனத்தில் சுகம் காணுவங்களே எங்களை ஏன் அடிமைத்தனத்துலேருந்து எடுக்கிறீங்க, நாங்கள் அங்கேயே கம்ஃபர்டபுளாக இருக்கோம். ஸோ ஜோன் ஆஃப் கம்ஃபர்ட்ன்ற ஒரு டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து தவறு. அதே மாதிரி பெண்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய சில குற்றங்களுக்கும் நாட்டில் எந்த நாட்டிலையும் இடம் கிடையாது. விமன் அண்ட் சில்ட்ரன் ஆர் கிவன் ப்ரையாரிட்டி, தேர் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் அண்ட் தேர் செக்யூரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க. திரு சந்திரசேகர் அவர்கள் ஒரு உலக பொருளாதார நிபுணர். அவர் வேலூர்காரர் தான். அவர் ஒரு தடவை பெரியார் அவர்களை இன்டர்வியூ பண்ணியிருக்காரு ஆல் இண்டியா ரேடியோக்காக. 50% ரிசர்வேஷன் ஃபார் விமன் வேணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அது எப்படி ஆண்கள்லாம் அதுக்கு அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். அதுக்கு எப்படி அவர் சொல்லியிருக்காரு, பெரியார் அவர்கள் என்ன சொன்னார்னாக்கா, எப்படி அப்ஜெக்ஷன் வரும்னு நீங்கள் கேட்க சொல்கிறீங்க, ஏன்னா ஒவ்வொரு ஆண் வீட்லேயும் இருக்கிற தங்கைக்கோ அக்காக்கோ இல்லை அவங்களோட டாக்டர்ஸ்க்கோ அது கிடைக்கும் போது எப்படி அதை அப்ஜெக்ட் பண்ணுவாங்க? ஆண் மக்கள்லேருந்து அது அப்ஜெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் இப்போ வந்து விமன் எம்பவர்மெண்ட் பற்றி ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் தி வேர்ல்டு நம்ம பேசுகிறோம். விமனுக்கு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக் கொடுக்கணும், முக்கியமாக நீச்சல் கற்றுக் கொடுக்கணும், ஏதாவது ஆபத்தான சூழ்நிலை தன்னையை காத்துக்கணும், வேற யாராவது காப்பாற்றுறதுக்கு. அதே மாதிரி ஏதாவது ஒரு கலை, தற்காப்பு கலைகள் ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அதுலேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கான ஒரு வழி அவங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் தான் நம்ம வந்து காலங்காலமாக சொல்கிறது. பெண் அடிமைத்தனத்துக்கு இன்னொன்று உதாரணம் நம்ம என்ன சொல்லணும், இப்போ உலக வழக்கத்தில் இந்தியா முழுக்கவே இருக்குது, உலகம் முழுக்க கூட இருக்கலாம். ஐ டோன்ட் நீட் எ பர்சன் ஹூ இஸ் ஒர்க்கிங், அவங்கள எனக்கு கல்யாணம் பண்ணி விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்கள் சொல்கிறாங்க. இதுவே ஒரு பெண் அடிமைத்தனம் தான். அதை ஏற்றுக்கிட்டு எப்படி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க?
சப்போஸ் அவங்க வேலைக்கு போகாத பொண்ணு வேணும்னா ஒரு படிக்காத பொண்ணு பண்ணியிருக்கலாம், இல்லை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு பொண்ணு பண்ணியிருக்கலாம். படித்த பொண்ணு வேணும், டாக்டர் வேணும், இன்ஜினியர் வேணும், பிஜி படிச்சிருக்கணும், இப்படி இருந்து வீட்டுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு அவங்க படிக்க வச்சிருக்காங்க. நம்ம சிஸ்டர்ஸையும் நம்ம டாக்டர்ஸையும் கொடுப்போம். அதை அங்கேதான் அடிமைத்தனத்தை விரும்பி ஏற்றுக்கிறாங்க சில பெண்கள். ஸோ இதனால் இந்த பெண் ஏன் அடிமையானதுக்கு காரணம், அந்த சில குறிப்பிட்ட பெண்களே அடிமைத்தனத்தை லைக் பண்ணி விரும்பி ஏற்றுக்கிறாங்க. ஸோ அதனால இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக சொல்லணும். அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு இந்த பாயிண்ட்ல. லெட் அஸ் டூ. டேக் கேர்.